வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மிக் வக்ரதுண்டாயுதமிக் தன்னோ தத்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மிக் மகாசனாயுதமிக் தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 16/11/2024 சனிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் முதல் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் பிரதமை திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 9:20 வரை கிருத்திகை நட்சத்திரம், பின்பு ரோகிணி நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம், பின்பு சித்திரை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை காலம் காலை 6 மணிலிருந்து 7:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணிலிருந்து 3 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணிலிருந்து 8:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த கார்த்திகை மாதம் என்பது இன்று பிறந்திருக்கக்கூடிய இந்த நன்னாளில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் பயணிக்கக்கூடிய நேரத்தில், கிருத்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய சந்திர பகவான் எல்லாம் சேர்ந்து அதிகார வர்க்கத்தால் லாபத்தை குடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மனசுல நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் அதிகார லாபம் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு ராசியிலேயே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும் வருத்தங்களையும் கொடுத்தாலும் பொருளாதாரத்தில் திடீர் லாபத்தையும், திடீரென்று வாழ்க்கையில் தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. ரிஷபராசிக்காரர்கள் வேலூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், குரு பகவான் 12ஆம் இடத்தில் விரயமாகி பயணம் பண்ணக்கூடியவரோடு பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு சந்திரா யோகத்தை மறைமுகமாக செயல்படுத்தி திடீர் வருமானத்தையும் திடீர் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சிதம்பரத்தில் அருள்வாழ்க்கக்கூடிய நடராஜ பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, கடகராசியை பொறுத்தவரை இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்தாலும் குரு வக்ரமாகி இருக்கிற இந்த நேரத்தில் பொருளாதார நெருக்கடி இருக்க தான் செய்யும். அஷ்டமத்து சனி வேற இருக்கிறதால பல சிக்கல்கள் இருந்தாலும், சகோதர வகையில் இடைஞ்சல்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். வேலூர் ரத்னகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். அவரோட சந்திர பகவானும் சேர்ந்து மறைமுகமாக பல்வேறு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குருமார்கள் உபதேசத்தோடு வெற்றி பயணமாக சில விஷயங்களை தொடங்குவதற்கு ஆயத்தமாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. குரங்கணியில் அருள்பாலிக்கக்கூடிய முத்துமாரியம்மன் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்கள், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஏற்கனவே கடங்கார சனியானப்பட்டவர் நடப்புல இருக்கிறதால குரு பகவானும் வக்ரமாகி இருக்கிறார். அவரோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதால பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், உடல் உபாதை இருக்கும். எதிரிகள் கொஞ்சம் விளையாட்டை காட்டக்கூடிய நேரமாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். சமயபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஆதி மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது எதிரியை வென்று காட்டும் திறன் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து வக்ரமாகி இருக்கிறார். அவரோட சந்திர பகவான் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சில அழுத்தங்களும் மன வருத்தங்களும் இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்தில் திடீர் பணவரவு, திடீரென்று நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதாச்சல மூர்த்தி மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது
திடீரென்று மறைமுக யோகம் பெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வக்ரமாக இருக்கிறார். அவரோட சந்திர பகவான் பயணம் செய்கிறார். இது எல்லாம் சேர்ந்து நண்பர்களால் பார்ட்னர்ஷிப் தொழிலில் சில இடையூறுகள் இருக்கும், பொருளாதார நெருக்கடி இருக்கும், நண்பர்களோடு வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். கும்பகோணம் திருபுவனையில் அருள்பாலிக்கூடிய சர்வேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் இறை வழிபாட்டின் மூலியமாக அற்புதங்கள் நிகழும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு சந்திர பகவான் லாபமாக இருக்கிறார். அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடன் வாங்கியாவது சில விஷயங்களை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். பாண்டிச்சேரி முரட்டாண்டியில் அருள்பாலிக்கக்கூடிய பிருத்திங்கிரா தேவியை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறார். அவரோட சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 7ஆம் இடத்துல பல்வேறு சிக்கல்களை தரக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் சின்ன சின்னதா வம்பு வழக்குகள், சகோதர பிரச்சனைகள், சகோதர வகையில் குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, இடம் நன்மனை பிரச்சனை இருந்தாலும் அவற்றையெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சென்னை திருவள்ளூர் அருகே சிறுவாபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது சகோதர வழி பிரச்சனை, இடமண்மனை பிரச்சனையை பேசி தீர்க்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு சில அற்புதங்கள் நிகழும் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரமாகி இருக்கிறார், வக்ர யோகத்தை தருகிறார். அவரோடு சேர்ந்து சந்திர பகவானும் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் குருமாராக இருந்து சில வழிகாட்டுதல் செய்து உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சபரிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமான் ஐயன் ஐயப்பனை மனதார உருகி பிரார்த்தனை செய்து சரணகோஷம் விடும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக அதிகார வர்க்கத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். மதுரை திருப்பரங்குன்றத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நந்தி பகவான், அதிகார நந்தி பகவான மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது அதிகார வர்க்கத்தின் தொடர்போடு பயணிக்கும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரக்காரர்கள், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கலங்கள் பிரச்சனைகள் வருவதற்கும், கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வருவதற்கும், இடமாற்றம், தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால இந்த நல்ல நாளில் சந்திராஷ்டமம் கூட மறைமுகமாக யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில். சந்திராஷ்டம நாயகியாக இருக்கக்கூடிய திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை மனதுருக பிரார்த்தனை செய்து எம்பிராட்டி அகிலாண்டேஸ்வரியை வணங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கார்த்திகை விரதம், இதே கார்த்திகை மாதத்தின் கடைசியில தான் தீபத் திருநாள் வர காத்திருக்கிறது. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளிலேயே கார்த்திகை வருவது மிக மிக சிறப்பு. சபரிமலைக்கு மாலையிடும் அன்பர்கள் அரசாங்க வேலை கிடைக்க வேண்டும், ஆண் குழந்தை கிடைக்க வேண்டும், தந்தை வழி உறவில் லாபம் கிடைக்க வேண்டும், தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், கும்பராசிக்காரர்கள், கன்னிராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்கள் இவர்கள் எல்லாம் இந்த திருக்கார்த்திகை பிறப்பு நாளில் முதல் தேதியில இன்றோ இல்ல 3ஆம் நாள் 5ஆம் நாள் ஒற்றைப்படை நாட்களிலோ இல்ல உத்திர நட்சத்திர நாட்களிலோ இல்ல சுபமுகூர்த்த நாட்களிலோ ஐயன் ஐயப்பனுக்கு மாலையிட்டு 41 நாள் விரதம் இருந்து ஐயன் ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஐயன் ஐயப்பன் அருளால் மிகப்பெரிய வாழ்வு அமைய வாழ்த்துக்கள்.